கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி மயில் வாகனத்திட்ட ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. எப்படியாவது நம்ம காளிமாலை அதை ஆதாரத்தோடு நம்ம பிடிக்கணும், அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லவும், அது எப்படி சகல முடியும், எப்படி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும், அது மட்டும் இல்லாமல் அந்த காளிமால் சீக்கிரத்தில் ஏமாறக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது, அவள் ரொம்பவே லேஸ்பட்டவ கிடையாது, பயங்கரமான ஆள் போலுக்கு. இப்போ அவளை நம்ம ஏமாற்றி அந்த 2 பேரும் எப்படி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், சின்ன மாமியாரை வச்சு கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் அவங்களுக்கும் விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம அந்த காளிமாலை இந்த அளவுக்கு அவள் போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு அவள் அந்த 2 பேரையும் மறைச்சி வச்சிருப்பான்னு தான் சொல்லி நினச்சோம். ஆனால் இவங்களுக்கே தெரியாத அளவுக்கு மறைச்சி வச்சுருக்காங்கன்னா அப்போ சரியான ஆள் தான் அப்படின்னு சொல்லவும், இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க போகிற ரூட்டிலேயே போய் தான் நம்ம அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சகல சொல்ல வர, ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்ட போலுக்கு அப்படின்னு சொல்லி மயில்வாகனை கேட்கும்போது, ஆமாம் நான் போட்டாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சகலன்னு சொல்லிட்டு இருக்கிற, நான் கண்டுபிடிக்கிறதாவது அப்படிங்கும்போது, ஆமாம் உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லவும், ஐயோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ இல்லாமல் நான் மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதுவும் காளிமாலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிற மாதிரிக்கே நீ செய்யுங்க அப்படிங்கவும், நீ சொல்லு சகல அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா கார்த்தி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இதை கெட்டதுமே மயில்வாகனை சொல்கிறாங்க, இங்கே பாரு சிங்கத்தை கூண்டுக்குள்ளேயே சந்திக்கிற மாதிரிக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது, அவங்க சிங்கம்லாம் கிடையாது, சாதாரணமானவங்க தான், அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் போகலாம் அப்படிங்கும்போது, ஆமாம் சகல நீ இருக்க தைரியத்தில் நான் சரின்னு சொல்லி சம்மதிக்கிறேன். ஆனால் அந்த காளிமால் லேஸ்பட்டவ கிடையாது, அவள் கொஞ்சம் என்ன கண்டுபிடிச்சிட்டா கூட நம்ம நினச்ச காரியம் எல்லாமே கெட்டு போயிடும் அப்படிங்கும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த அளவுக்குலாம் போகாது அப்படின்னு சொல்லவும், உடனே சரி சகல நீ சொல்கிறனால கண்டிப்பாக நான் நம்பிக்கையோடு நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க மயில்வாகனை சாமியார் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் குறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் காளிமாலுக்கு நம்ம தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா ஒரு 2-3 முறை காளிமாலுக்கு எதிராக அவங்க பேசுகிற மாதிரிக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ காளிமால் கோயிலுக்கு வராங்க. அப்போ ஒரு 4-5 பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவர் சொல்கிற அருள்வாக்கு எல்லாமே பழிக்குமா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரதே அவர் பெரிய விஷயமா, நம்ம வீட்டில் மட்டும் ஒரு காலடி எடுத்து வச்சுட்டாருன்னா நம்ம நினச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருமா, ஆனால் அவர் சாதாரணமாட்டு எந்த வீட்டுக்கு அவர் சீக்கிரத்தில் போக மாட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பில்டப்பாக விட்டுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே கார்த்தியோட திட்டமாக தான் இருக்குது. இதை கேட்டதுமே காளிமால் உடனே நினைக்கிறாங்க, அந்த சாமியாரை நம்ம உடனே போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காளிமால் பார்த்தோம்னா அவங்க மயில்வாகனை இருக்கிற இடத்துக்கு வராங்க. உடனே மயில்வாகனை அவங்க கண்ணை மூடிட்டு இருக்கவும் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ஓ இந்த காளிமா வந்துட்டாளா, நம்ம நினச்ச மாதிரிக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மயில்வாகனை கண்ணை மூடிட்டு இருக்கவும், உடனே காளிமால் அவங்க நிற்கவும், அப்போ கரெக்டாக அவங்க கண்ணை திறக்கிறாங்க. மயில்வாகனம் வா காளியம்மாள் அப்படின்னு சொல்லவும், என்ன சாமி என் பேரெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் காளியம்மாள் உன் ஜாதகமே எனக்கு தெரியும் அப்படின்னு மயில்வாகனம் அவங்க நடிப்பை ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்கவும், உனக்கு இப்போ நீ ஒரு திட்டம் வச்சிருக்கிற, அது கரெக்டாக நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ நினைக்கிற, நீ மனசு போல் உன் மனசு போல் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லவும், இப்படிலாம் அவங்க பேசுனதுமே காளியம்மாளுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. சாமி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், உங்கள் காலடி என் வீட்டில் படணும் அப்படின்னு சொல்லவும், நான் அப்படிலாம் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சாமி நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன், உங்கள் காலடி பாதம் என் வீட்டில் படணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும், சரி காளியம்மாள் நான் லேஸில் எந்த வீட்டுக்கு போக மாட்டேன், ஆனால் எனக்கு என்ன நீ இப்படி கூப்பிட்டதுமே உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளே சொல்லிட்டான், அதனால நான் உன் வீட்டுக்கு வர சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே காளியம்மாள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எப்போ சாமி வருவீங்க அப்படிங்கும்போது, நீ இப்போ நான் வார அப்படின்னு சொல்லவும், உடனே காளியம்மாளும் சரி சாமி உங்களுக்காக நான் எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகவும், அவங்க போனதுக்கப்புறமா மயில்வாகனம் கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி, கார்த்தி நம்ம போட்ட திட்டப்படி அந்த காளியம்மா நம்ம வலையில் சிக்கிட்டா அப்படிங்கிறாங்க. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே கார்த்தி பார்த்தோம்னா அடுத்த ஒரு பிளானை சொல்கிறாங்க. உடனே மயில்வாகனம் சரி அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி ரேவதியை கூப்பிடவும் உடனே ரேவதி வராங்க. அப்போ ரேவதி என்ன கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு நீங்கள் எல்லாரும் காளியம்மாள் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போது, என்னது நாங்கள் எல்லாரும் காளியம்மாள் வீட்டுக்கு போகணுமா, என்னாச்சு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி தன்னுடைய பிளானை சொல்கிறாங்க. இது கேட்டதுமே ரேவதி சரி கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் நீ மட்டும் போகக்கூடாது, கூட உங்கள் அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் நீ அழைச்சிட்டு போகணும், நான் சொல்கிற மாதிரிக்கே தான் நீங்கள் போகணும், இந்த மாதிரிக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிடணும் அப்படிங்கவும், உடனே ரேவதியும் பார்த்தோம்னா ரோகிணி சுவாதியும் கூப்பிடவும் அவங்களும் வராங்க. உடனே தன்னுடைய திட்டத்தை கார்த்தி சொல்லும் போது அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க.
அடுத்து பார்த்தோம்னா வந்து துர்கா கிட்டேயும் நவீன்கிட்டையும் அவங்ககிட்டயும் இந்த விஷயத்த சொல்லவும் அவங்களும் வந்து சரி அப்படின்றதாங்க. இப்படி எல்லாருமே கூட்டு சேர்ந்துக்கிட்டு பார்த்தோம்னா சாமியார் மாதிரிக்கு வேஷம் போட்டு ஒரு கும்பலாகவே வந்து காளிமாள் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா காளிமாலை தான் கட்டுறாங்க. அப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சித்தி நம்ம வீட்டுக்கு யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் பாரு சிவனாண்டி, நம்ம வீட்டுக்கு ஒரு சாமியார் வர போகிறாரு. அவர் லேசில் எந்த வீட்டுக்கும் போக மாட்டாராம். ஆனால் நான் கேட்டுக்கிட்டதுக்காக நம்ம வீட்டுக்கு வர போகிறாரு. அவர் மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்னெல்லாம் நினைக்குமோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கவும், அப்படியா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேலுவும் கேட்டுட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா சாமியார் வந்து காரில் வந்து இறங்குறாங்க. சாமியார் வந்துட்டார் போலுக்கு, கார் சவுண்டு கேட்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு காளிமாள் பார்த்தோம்னா அவங்க வெளியே வராங்க ஆரத்தி தட்டோட. அப்போ வந்து சாமியார் பார்த்தோம்னா இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ரோஹிணி ரேவதினி எல்லாருமே வந்து சாமியார் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு வரவும், உடனே வந்து பார்த்தோம்னா சாமி வாங்க சாமி, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளிமாள் பார்த்தோம்னா அவங்க மயில் வாகனத்துக்கு ஆரத்திலாம் எடுத்துடுறாங்க. இதை பார்த்துட்டு மயில் வாகனத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் இருக்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்து மயில் வாகனத்தை முறைச்சு பார்த்துட்டு இருக்கவும், அப்போ வந்து மயில் வாகனம் சொல்கிறாங்க, பாத்தியா எனக்கு எந்த அளவுக்கு வந்து அதாவது மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறா அந்த காளிமாள் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து காளிமாள் வந்து மயில் வாகனத்துக்கு ஆரத்திலாம் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க காலில் விழுந்து கும்பிடுறாங்க. நல்லா இரு மகளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மயில் வாகனம் சொல்லவும், பாரு அந்த காளிமாலையே என் காலில் நான் விழ வச்சுட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரேவதி சொல்றாங்க, மாமா உங்களுக்கு ஒரே ஜாலி தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரிதான் ரேவதி நம்மளை கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படிங்கும் போது நம்ம வந்த வேலையை அடுத்துதான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே எல்லாருமே வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா சிவனாண்டி, என்ன நீ பார்த்துட்டு இருக்கிற, சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு காளிமாள் சொல்லவும், உடனே சிவனாண்டி முத்துவேல் எல்லாருமே வந்து மயில் வாகன காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கவும், அப்போ காளிமாள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம் அப்படிங்கவும், சரி உன் வீட்டில் வந்து ஒரு தீய சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, என்ன சாமி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், ஆமாம் என் கையில் வந்து அதாவது நான் தீர்த்தம் கொண்டு வந்திருக்கிறேன், இது இப்படிப்பட்ட தீர்த்தமாக அப்படின்னு சொல்லவும், இதை நான் எல்லா ரூம்லேயும் நான் தெளிச்சிட்டோம்னா எல்லாமே வந்து உன்னை பிடிச்சிருக்கிற எல்லா தீய சக்தியும் போயிடும், அதுக்கப்புறமா நீ என்ன நினைக்கிறோ அது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே காளிமாள் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. வாங்க சாமி அப்படிங்கும் போது, நீ ஒன்றும் வர வேண்டாம் நானே போகவேன் என் சிஷியர்களோட அப்படின்னு சொல்லவும், உடனே காளியம்மாள் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாரும் ஒவ்வொரு ரூமாக போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு ரூம்லேயே போய் தீர்த்தம் தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு போகவும், அப்போ கார்த்திக்கு ரேவதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, சரி நீ வீடியோ காலில் வா அப்படின்னு சொல்லும் போது, உடனே ரேவதியும் அதாவது காளிமாள் யாருக்கும் தெரியாமல் அவங்க வீடியோ எடுத்துகிட்டே வராங்க. அவங்களும் ஒவ்வொரு ரூமையாக காட்டவும், அப்போ எல்லா ரூம்லேயும் வந்து அவங்க தண்ணி தெளிச்சிருந்தாங்க, எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ ரேவதி கிட்ட வந்து காட்டி சொல்கிறாங்க, ஒரு ரூம் அங்கே இருக்குது பாரு, அந்த ரூமை திரும்ப அப்படின்னு சொல்லும் போது, உடனே அவங்களுக்கு காட்டுறாங்க அந்த ரூம் மட்டும் பூட்டிட்டு இருக்குது. என்னது அந்த ரூம் மட்டும் பூட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே வந்து ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் தெரியலையே அந்த ரூம் பூட்டிட்டு இருக்கு அப்படிங்கும் போது, மாமா அந்த ரூமை திறக்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க ரேவதி வந்து சொல்லவும், உடனே வந்து பார்த்தோம்னா காளிமாலை வந்து கூப்பிடுறாங்க மயில் வாகனம். உடனே வந்து காளிமால் வராங்க. என்ன சாமின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ரூம் மட்டும் பூட்டிட்டு இருக்குது, இந்த ரூம்லேயே நான் தீர்த்தம் தெளிக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை சாமி அந்த ரூம் வந்து ரொம்பவே பழைய ரூம், அந்த தீர்த்தத்தை நீ என்கிட்டே கொடுங்க நான் அப்புறமா போய் தெளிச்சுக்கிடுது அப்படின்னு காளிமால் சொல்கிறாங்க. மயில் வாகனமும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் காளிமால் கேட்குற மாதிரி இல்லை. சரி இதுக்கு மேலே நம்ம சொன்னோம்னா நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் சரி அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடுது, இந்த ரூமில் தான் வந்து அவங்கள அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த ரூமில் தான் இந்த 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எனக்கு கூட அதான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ரேவதியும் மயில் வாகனமும் சொல்லவும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, சரி நான் இங்கே கவலைப்பட வேண்டாம் நான் உனக்கு கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுது அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே மயில் வாகனம் ரேவதி அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க காளிமால்கிட்ட சொல்கிறாங்க, சரி நாங்கள் வந்த வேலையில் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது, என்ன சாமி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னேன், உங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணியாச்சுது, உங்கள் வீடு ஃபுல்லாக தீர்த்தம் தண்ணியும் தெளிச்சாது, அதனால் வந்த வேலை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுது, என் வேலையும் வந்து முடிஞ்சு நான் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னேன் அப்படிங்கவும், உடனே காளிமால் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்து காளிமால் வந்து என் காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிடு அப்படின்னு சொல்லவும், சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்க 3 பேரும் வந்து காளிமால்கிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கவும், இப்போ ரேவதி ரோஹிணி சுவாதி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப தான் ஓவராக போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா நவீனுக்கு கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நவீன் வந்து சொல்லு கார்த்தி அப்படிங்கும்போது, எங்க பாரு நவீன் நீ அவங்க எல்லாரும் போகட்டும் வந்துடட்டும், ஆனால் நீயும் மயில் வாகனமும் அங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படிங்கும்போது, உடனே கார்த்தி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி போலீஸோட வராங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத காளிமால் டீமே வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அடுத்துதான் வந்து கார்த்தி வந்து உண்மையை உடைச்சிருந்தாங்க, அந்த ரூமுக்குள்ள தான் அவங்க 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.